சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் மகன் உதயநிதியின் நண்பர்கள் திருச்சியை சார்ந்த தொழிலதிபர்களை மீண்டும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் உச்சநீதிமன்றம் உதயநிதியின் நண்பர்கள், அதாவது திருச்சியை சார்ந்த தொழிலதிபர்களை விசாரணை செய்யக்கூடாது, அவர்களது சொத்துக்களை முடக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் தற்பொழுது அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு இவர்கள் நிச்சயம் தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் மிக முக்கியமான பினாமிகள் என்பதும் விசாரணை முடிந்த பிறகு இதில் மிகப்பெரிய அளவிலான முன்னணி நடிகர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் இதில் கூண்டோடு சிக்குவார்கள் என்பதை ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். அமித்ஷா அவர்கள் கூறியதுபடி சுமார் 3 ஆண்டுகளில் மட்டும் 25,000 கோடிக்கு மேலாக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக இது விழும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக எப்படியாவது முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். கட்சியை வலுப்படுத்துவதற்கும் தொண்டர்களை அதிகமாக படுத்துவதற்கும் ஏற்பாடுகள் திமுகவின் தலைமை செய்து வரக்கூடிய இந்த வேளையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் அமைச்சர்களையோ அல்லது எம்எல்ஏக்களையோ ஏன் உதயநிதியையோ விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து சென்றால் இது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாகவும் எதிர்க்கட்சிக்கு சாதகமாகவும் மாறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார், திமுகவின் கடைசி முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான், அவர்களது குடும்பத்தில் இனி யாரும் முதல்வராக பொறுப்பேற்க முடியாது. மக்கள் அதற்கான ஒட்டுமொத்த இறுதி தீர்ப்பை தேர்தலின் பொழுது தெரிவிப்பார்கள் என்றும், கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு அனைத்திற்கும் திமுகவின் தலைமைதான் காரணம். நிச்சயம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை முடிந்த பிறகு உண்மையான குற்றவாளிகள் திமுகவினர்களாக இருந்தால் பாரபட்சம் பார்க்காமல் அதற்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மக்கள்தான் இறுதியான அரசர்கள், அவர்கள் கூறுகின்ற இறுதி முடிவுதான் தீர்ப்பு. ஓட்டுக்கள் சரியானவர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு போடாமல் உண்மையானவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தினால்தான் சரியான ஆட்சி அமையும் என்று எடப்பாடி கூறியுள்ளார்.